வணக்கம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா இறங்கிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஓரியன்ட் சிமெண்ட் அது ஒரு 17% கிட்ட இறங்கியிருந்தது. அதுவும் இந்துஸ்தான் சிங்க் ஒரு 7%, ஸ்டெர்லைட் டெக்னாலஜி ஒரு 7% கிட்ட இறங்கியது, டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் ஒரு 4.25% இறங்கியிருந்தது, சரிகமா இந்தியா ஒரு 4% இறந்தது, மேக்ஸ் ஹெல்த் கேர் ஒரு 4% இறங்கியிருந்தது, ப்ரூடென்ட் கார்பரேட், அஸ்ட்ராஜெனகா ஃபார்மா, எம்டிஎன்எல், சிம்ஃபனி, பல்ராம்பூர் சினி, ராம்கோ சிமெண்ட்ஸ், பயோகான், என்ஹெச்பிசி, ஹாப்பியஸ்ட் மென்ஸ், பிபி ஃபின்டெக், அத்துல், குஜராத் கேஸ், Prism Johnson, Dani Service, Nippon Life AMC, Z Entertainment, Shobha, Sunflag Iron, Gale, Grindwell Norton, Newland Laboratories, Aditya Birla SL, Jindal Stainless, Red Tape, HBL Engineering, இந்த பங்குகள்லாம் வந்து 2% 4% வரைக்கும் இறங்கிய பங்குகள். அப்புறம் வந்து கொச்சின் ஷிப்யார்டு, அப்புறம் மார்ஃபன் லேப்ஸ், நவா, இன்டெலக்ட் டிசைன், பாரதீப் ஃபாஸ்ட் ஃபுட், ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ், கேப்ரி குளோபல், எஸ்பிஐ கார்ட்ஸ், மிஸ்ரா தத்து நிகாம், யூடிஐ ஏஎம்சி, தீபக் ஃபர்டிலைசர், ப்ளூ ஸ்டார், ஆப்பிள், மணப்புரம் ஃபினான்ஸ், நோசில், மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ், புரோட்டீன் இவி, இத்தோஸ், அட்வான்ஸ் என்சைம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து ஐஆர்பி இன்ஃப்ரா, வாட்டர் விபாக், மேன் இன்ஃப்ரா, ஆயில் இண்டியா, அயன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த டிசிஎஸ் இந்த பங்குகள்லாம் வந்து 2% 3% வரைக்கும் இறங்கிய பங்குகள் இன்றைக்கி. அதே பார்த்தோம் கேபிசி குளோபல், ஒன் மொபிவிக் சிஸ்டம்ஸ். இது பார்த்தோம்னா கேபிசி குளோபலும் ஒன் வீக் மொபிவிக் சிஸ்டமும் வந்து கிட்டத்தட்ட 9% இறங்கிய பங்குகள் இன்றைக்கி. அதில் எம்கே ப்ரோட்டீன்ஸ் ஒரு 6% இறங்கி இருந்தது, ராஜ் ஆயில் மில்ஸ், பிர்லா கேபிள், அப்புறம் மங்களம் ட்ரக்ஸு, பாரத் குளோபல் டெவலப்மெண்ட், ஆர்பிஜி லைஃப் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய பங்குகள் இன்றைக்கி, பாண்டியாக்ஸ் முக்கியமான பங்குகள்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து மிட் கேப்பில் நிறைய இறங்கியிருந்தது இன்றைக்கி பங்குகள் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி எந்த இண்டிசஸும் வந்து க்ரீன் முடியல, எல்லாம் ரெட்டு தான். பிஎஸ்சி சென்செக்ஸ் ஆகட்டும் 138 புள்ளிகள், பிஎஸ்சி சென்செக்ஸ் அப்புறம் வந்து மிட் கேப் 150 102 புள்ளிகள், பிஎஸ்சி 100 58, பிஎஸ்சி 200 28 பாயிண்ட்ஸு, அதுமாதிரி நிஃப்டி 100 48 புள்ளிகள், நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 207 புள்ளிகள், ஸ்மால் கேப் 100 பார்த்தோம் 41 புள்ளிகள், நிஃப்டி 500 பார்த்தோம் 56 புள்ளிகள். ஸோ இது மாதிரி முக்கியமான இண்டிசஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ரெட்டில் தான் முடிஞ்சிருந்தது, நிறைய பங்குகள் இன்றைக்கி இறக்கத்தில் தான் முடிஞ்சிருந்தது. அதே மாதிரி என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா ப்ராடர் மார்க்கெட்டில் டிக்ளைன்ஸ் வந்து 1809 பங்குகள், அதாவது அட்வான்ஸ் வந்து 1026, டிக்ளைன்ஸ் வந்து நீங்கள் 2-1% இன்றைக்கி இறங்கியிருந்தது மார்க்கெட்டில். 1809 பங்கு டிக்ளைன்ஸ், 1026 பங்குகள் அட்வான்ஸ். அதே மாதிரி ஃபிஃப்டி ஹை பார்த்தோம் 50, அப்பர் சர்க்யூட் 75, லோயர் சர்க்யூட் 83, ஃபிஃப்டி ஹை லோ பார்த்தோம் அப்படின்னா 24. அதே மாதிரி பிஎஸ்சியில் அன்றைக்கி டிக்ளைன்ஸ் அதிகம், 2528 பங்குகள் இன்றைக்கி வந்து பாம்பே எக்ஸ்சேஞ்ச் இறங்கியிருந்தது. அட்வான்ஸ் வந்து 1460 பங்குகள் அட்வான்ஸில் இருந்தது. ஃபிஃப்டி ஹை பார்த்தோம் அப்படின்னா 75, ஃபிஃப்டி லோ பார்த்தோம் 61 பங்குகள் இன்றைக்கி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில். ஸோ மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை இன்றைக்கி, சும்மா அப்படியே காலையிலேருந்து அப்படியே நகட்டி கிட்டத்தட்ட ஒரு 48 புள்ளிகள் கிட்ட 41 புள்ளிகள் கிட்ட இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி மார்க்கெட். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.